ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான மீன் வறுவல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனில் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இதை கலந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வெளியவே வச்சா போதும், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நல்லா மசாலா ஊறி வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் என்னாலும் பொரிச்சிக்கலாம், நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றினாலும் பொரிக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி பொரிக்கிறேன். நல்லா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி மீனை சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டோன்னா ஒரு அருமையான மீன் வறுவல் ரெடி ஆயிரும். இது வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மீன் வறுவல். இது நீங்கள் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.